அப்பாடா, ஒரு வழியாக வந்தாச்சு. பரவாயில்ல, குற்றாலத்துலேருந்து இங்கே இவ்வளோ கிட்ட தான் போகல. அதான் சந்தோஷம் வந்திருக்காங்க. இனி பெரியம்மா வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக குற்றாலத்தவே குளிச்சுட்டு தான் வரணும். கிட்ட தானே, நானும் எவ்வளோ தூரம் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, கிட்ட தான் இருக்குது. பெரியம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதான். ஒருவேளை அம்மா எதாவது ஃபோன் பண்ணியிருந்தேன்னா? அம்மா எப்படி ஃபோன் பண்ணும்? நம்மள்ட்ட எல்லாம் ஃபோன் இருக்குது. எப்படியும் பெரியம்மாவுக்கும் யாழினி அக்காவுக்கும் தெரியாது நம்ம வர்றது. போய் அவங்கள ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதான். எப்பா, அம்மாவையும் நீயும் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிட்டு. இப்போ என்ன செய்யலாம்? பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் என்ன ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் போய் சந்தோஷுக்கு நல்ல ஒரு ஷர்ட் எடுக்கணும். ஷர்ட் எடுத்துடலாம். கேக் வாங்கினா எங்கே ஒழிச்சு வைக்கிறதுக்கு? எங்கேயுமே வைக்க முடியாத. அது இல்லாமல் வேற எங்கேயா கொண்டு வச்சா கெட்டு வேற போயிடும். கேக்குக்கு தான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். என்ன பாட்டி, குழந்தைய குளிப்பாட்டிங்களா? ஒரே அலுவலி சுத்தமாக இருக்கேன்னு வந்தேன். ஆமாடியே, குளிப்பாட்டி நான் அடிச்சுல. அதான் குளிப்பாட்டனா எடுத்தா பிள்ளை வீண் அழுகுது. அவன் அப்பம்னா அப்படி இல்லை. எம்பிட்டு குளிக்க வச்சாலும் அழவே மாட்டான். குளிச்சு முடிச்சோன்னு தான் அவன் அழுவான். மகங்கேனா அப்படி இல்லை, தண்ணியை பார்த்தாலே வீண் வைக்கான். ஜிஜி ஜிஜு சுச்சு குட்டில அழாதீங்க, தங்க பிள்ளை அழாதீங்க. நான் அக்கா வேணா பாட்டு பாட்டுமா? அரரோ அரிரரோ அரரோ அரிரரோ ஓ ஆயி, அழாதீங்கடி பட்டுமா. அது என்ன சொன்னாலும் வீ வீன்னா கத்துது. ஏ அழாத, அழாதடி. பாரு பாரு, உன்னை உங்க பாட்டியம்மா குளிப்பாட்டுறாங்க. பாட்டியம்மா, எப்படி இப்படி அழகா குளிப்பாட்டுறீங்க காலில் வச்சு? எப்படியோ குளிக்கிறதுக்கு இப்படியே அழுவுனியாட்டம் அழுது? ஏய் பாப்பா, அழாத. குளிச்சா தானே சூடு தண்ணியும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளைக்கு 5 மட்டை குடித்தாலும் தேவைதான். உங்கள் அம்மா எங்கடியே? வெளியே காணும் ஆள? அம்மா மேலுக்கு முடியலன்னு படுத்திருக்கா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாளைக்கே வராக? ஆமாம், அப்படிதான் நினைக்கேன் பாட்டி. என்ன அடியே அப்படி தான் நினைக்கேங்க? ஏன், உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையோ? உங்கள் அத்தை மோயின் தானே? ஐயோ அப்படிலாம் இல்லை பாட்டிம்மா, எனக்கு தெரியலேன்னே. அம்பிட்டுதியா வருவாங்களா இருக்கும் நாளைக்கு. அம்மா நேரத்தை யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்துச்சு, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ஏன்ட்ட எதுவும் சொல்லலை. சூதுவாது தெரியாத பிள்ளையா இருக்க நீ. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கதே ரொம்ப கஷ்டம்தான். சரி, உன் மாமா மௌனையே கட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு இதே ஊரில் தானே இருப்ப. நாங்கள் அடிக்கடி பார்க்க வருவோம்ல என்ன? அடுத்த ஊரில் கட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு வர முடியுமா? துட்டு போட்டு இங்கே என்ன அப்படி இல்லை, வந்து ஒரு டாப்பில் பார்த்துட்டு போயிடும். என்ன உன் வீட்டுக்கு வந்தால் காப்பி தண்ணி போட்டு தருவியே எப்படி? போங்க பாட்டியம்மா, என்னது சொல்றீங்க? போங்க, எனக்கு வெக்கமா வருது. ஓ, உனக்கு வெக்கம்லாம் வருமா? இன்னைக்கு தானே பார்க்கேன் உன் வெக்கத்தை. ஏ குட்டியம்மா, ஏ கருப்பழகி, அழுவாத. அடியே சொல்லதான் சொல்லுத. வெளுப்பழகின்னு சொல்ல வேண்டியதானே, கருப்பழகிங்க. என் பேத்தி என்ன கருப்பாவா இருக்கா? கருப்புலையும் அழகின்னு தானே பாட்டி சொன்னேன், அதுக்கு ஏன் கோவப்படுத? எப்பா இப்பவே பேத்திக்கு வக்காலத்து வாங்க வரையோக்கும். அக்கா இங்கே இருக்கா? ஓ, அன்னைக்கு இந்த வீட்டில் தானே ஒரு அக்கா கோலம் விட்டுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தால. இவ கண்ணில் படாமல் வீட்டில் போயிருந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோமா இல்லை இப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணிடுவோமா? ஏ சத்தி, ஏ சத்தி, என்ன சத்தி, என்ன நீ வரதா சொல்லவே இல்லை, ஒத்திலே வந்த? ஐயோ, ஏன்க்கா பார்த்தேன், உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்ல இருந்தேன், அது கடையில் பார்த்துட்டேன். என்ன சர்ப்ரைஸு கிப்ரைஸ்னு? ஆமாம் சித்தி, நீ இல்லை எங்க? நீ மட்டும்தான் வந்திருக்க. ஏக்கா, எல்லாரும் குற்றாலம் வந்தோன்னா தெரியுங்களா? ஆமாம், அம்மா சொல்லிட்டு இருந்தேன், நாளைக்கு என்ன குற்றாலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்து. இறங்கி போச்சு. இந்த லட்சணத்தில் நீ இருக்க போல.
ஏக்கா நாங்கள் இன்றைக்கி தாங்க குற்றாலம் வந்தோம். காலையிலே வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி வந்தோம். அப்போ அம்மா சொல்லிச்சு இங்கேருந்து கிட்ட தானே, அப்போ நீ வேணா போ 7 மணிக்கு தொடங்க இரின்னு சொல்லிச்சு. அதான் இப்போ நம்ம வந்தேன். அது இல்லாமல் உனக்கு கொஞ்சம் சாரீலாம் எடுக்கணும்னு சொல்லி அம்மா ரூபா தந்திருக்கு. நம்ம சாயங்காலம் போல் கடைக்கு போவோங்க, போய் உனக்கு நல்லா பிடிச்ச சாரியாக எடுக்கணும். ஆமாம், இங்கே நல்ல டெய்லர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. டெய்லரிங் இருக்காக. ஏன்? என்னக்கா சாரீ எடுத்தால் ப்ளவுஸ் உடனே தைச்சி தருவாங்களா என்னன்னு கேட்கேன். அப்போ ப்ளவுஸ் உடனே தைச்சி தந்தால் தானே உனக்கு நாளை கழிச்சு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது போட்டுட்டு நிற்க முடியும். இங்கே உடனே யாரும் தைச்சி தர மாட்டாங்களே. எப்படி கொடுத்தாலும் 10-20 நாளாவது குறைஞ்சது ஆக்கிடுவாங்களே. சரி வா, சாரி எடுக்கக்கூடிய கடையிலே நம்ம கேட்டு பார்ப்போம். யாராவது ப்ளவுஸ் தைச்சி தருவாங்களா என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஐயோ, நான் ஒரு மக்கு ரோட்லேயே நின்று பேச வச்சுட்டு இருக்கேன் பாரு. வா பாட்டியம்மா, நான் போயிட்டு வரேனே. இதுதான் என் தங்கச்சி, நீ பார்த்தது இல்லை? என் சித்தி இருக்காங்கல்ல, சித்தி மாவா. எனக்கு அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவோட தங்கச்சி மாவா. ரெண்டும் ஒன்றுதியா? ஓஹோ அப்படியா, சரி சரி. சித்தி மாவளாது இந்த நார்வையில் இருக்குன்னு சொன்னியே அவங்களா? ஓ, பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லோரும் இப்போவுமே கிளம்பி வந்துட்டாங்களா? ஆமாம் பாட்டி, அதுதான் வந்திருக்காக. சரி நான் வாரேனே. கருப்பழகி வாரேன். சித்தியையும் நிகியையும் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? நிகிக்கு தான் லீவ் விட்டாச்சே. அக்கா லீவ் விட்டாச்சு, ஆனால் அம்மா நாளை கழிச்சு வரும்போது ஒத்தையில்லாக்கா வரணும். அவள் இருந்தானா 2 சேர்ந்து பஸ்ஸில் வந்துடுவாங்க. அது இல்லாமல் அம்மா பஸ்ஸு எழுத்து ரொம்ப வாசிச்சுக்கிடாது. கண் இப்போ கொஞ்சம் மங்களாக இருக்கா பார்வை, அதனால் வாசிச்சுக்கிடாது. அதான் நிக்கியும் அம்மாவும் சேர்ந்து வரட்டும்னு சொல்லி அவளை விட்டுட்டு வந்தேங்க்கா. ஓ சரி சரி, அதுவும் சரி தானே. பாவம் சித்தி ஒத்தையில வரும், இன்னைக்கு இருந்தால் துணைக்காச்சு. ஆமாம், சித்தப்பா வர மாட்டாரா? தெரியலக்கா, நான் குற்றாலத்துக்கு வந்தது அப்படியே கிளம்பி வரோம். எம்மா எம்மா, யார் வந்திருக்காங்க பாரு. ஏமா ஏ சத்தி வா, என்ன திடீர்னு வந்திருக்குவ? ஒரு போன் கூட போடல. வாமா வா. என்ன பெரியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரியப்பாங்க? பெரியப்பா வெளியே போனாரு. என்ன சத்தி நீ மட்டும் வந்திருக்க? தங்கச்சியில் எங்க? ஒரு போனாதான் அடிக்கக்கூடாதா? பெரியப்பா பாதி உள்ள வர சொல்லியிருப்பனே, அங்கேருந்து இங்கே ஒத்தியிலே வந்த. அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, நான் ஏற்கனவே வந்தேன்ல அக்கா கூட, அதனால் எனக்கு அந்த வழியெல்லாம் தெரியும். அப்படியே அந்த பாதியிலே யோசிச்சு வந்தேன். கரெக்டாக அக்காவும் அந்த வீட்டில் நிற்க, அதான் அப்படியே அக்கா கூட்டிகிட்டு இங்கே வர. சத்தி உக்காருமா உக்காரு. பாவம் அங்கேருந்து ஒச்சேல புள்ள வந்திருக்க, ஒரு போனாது போடக்கூடாதா? யானையாவது அங்கே வர சொல்லியிருப்பனே. அதுக்கு என்ன பெரியம்மா? அதனால ஒன்றும் இல்லை பெரியம்மா. காப்பி வேணால் கொஞ்சம் சூடாக போட்டுதாங்க பெரியம்மா, நல்லா தலைவலிக்கு. ஆனால் குற்றாலம் இங்கேருந்து இங்கே கிட்ட தான் பார்த்தீங்களா? நானும் ரொம்ப தூரம் இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தா பஸ்ஸில் ஏறி ஒரு 1/2 மணிக்கூட தான் கொண்டு விட்டுட்டாங்களே. நீங்கள் பேசிட்டீங்க, நான் போய் காப்பி போட்டு வரேன். குற்றாலத்தில் தண்ணியெலாம் கிடக்காமா? இது தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களே இடையில. இல்லை பிரியம்மா, தண்ணியெலாம் கிடக்கு. இப்போ மழை பெஞ்சு போல், அதான் தண்ணி நிறைய தான் இருக்குது. எல்லோரும் குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு 4-5 மணி தான் நட திறக்கும்னு சொன்னாங்க. அதான் அவங்க கோயில் போகிறதுக்கு நின்னாங்க. என்ன பஸ் ஏற்றி விட்டாங்கன்னு அப்படி இங்கே வந்துட்டேன். அப்படியா, தண்ணி கிடக்குண்ணே? ஆமாம், முந்தானத்து கூட இந்த ரேடியோவில் செய்தி சொன்னானே, கேரளாவில் எங்கேயோ மழை பெய்யுதுன்னு. கேரளாவில் மழை பெஞ்சா இங்கே தண்ணி வருந்தாயி. அப்படியே பிரியம்மா? சரி பிரியம்மா. அப்புறம் அக்காவுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? அம்மா ரூபா தந்துச்சு, அக்காவுக்கு நல்லா போய் சாரியாக எடுத்து கொடுன்னு. ஐயே, இதுக்கெல்லாம் எதுக்கு துணி? இருக்கதை கொடுத்தா போதுந்தாயி, ரொம்ப அந்த பகட்டெல்லாம் காணிக்க வேண்டாம். இருக்குது, நிறைய சாரி இருக்குது, அது போதும். ஐயோ பெரியம்மா, காரியத்தையே கெடுத்துருவாங்க போல இருக்க. அல்னியக்கா வச்சு தான் துணி எடுக்க மாதிரி போய் தான் எனக்கு சந்தோஷம் ட்ரெஸ் எடுக்கணுமே. அதெல்லாம் முடியாது பெரியம்மா. எப்படியாவது நான் அக்காவை கூப்பிட்டு போய் அக்காவுக்கு பிடிச்சதா நல்ல சாரியாக எடுத்துகிட்டு தான் வரப்போகிறேன். இங்கே யாராவது ப்ளவுஸ் தைக்கக்கூடியவங்க இருந்தால் மாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்கள் பெரியம்மா. வேண்டாம் தாயி, இதுக்கெல்லாமா போய் துணி எடுப்பாக? ஏன்னா கல்யாணப்பட்டு வேற இருக்குது, அதுக்கு ப்ளவுஸ் வேறு தைச்சி அன்னைக்கு யானி கொடுத்துருந்தா இருக்கட்டு. துணியெல்லாம் ஒன்றும் எடுக்காண்டா. இப்போ இருக்கட்டு பெரியம்மா, உங்கள் சாரி நீங்கள் வச்சுக்கிடுங்க. இப்போ புது மாடல் எவ்வளோ சாரி இருக்குது. அம்மா சொல்லவும் செஞ்சு அக்காவுக்கு பட்டு துணியை எடுத்து வச்சுட்டு விடுன்னு நிற்பா. நீ ஒன்றும் சொல்லாமல் உடுப்பா, நீ அவளை கூட்டிட்டு போய் நல்ல துணியாக எடுத்து கொடுன்னு தான் சொல்லி அனுப்பிவிட்டு. வீண் செலவு தானே, அதான் சொன்னேன்.
அதெல்லாம் ஒரு செலவும் இல்லை பெரியம்மா. ஆமாம், இங்கே நல்ல துணி கடை எங்கே இருக்குது பெரியம்மா? அது கொஞ்சம் தூரம் போகணும்ல, இந்த டவுன் ஏரியாவுக்கு போகணும். அப்போ தான் துணி எடுக்கலாம். ஒரு ஆட்டோலனாலும் போகலான்னு சாயந்தரம் நானும் வாரேன். ஐயோ பெரியம்மா வந்தால் கதை கந்தலாகி போகுமே. பெரியம்மா நீங்கள் வேண்டாம் பெரியம்மா. நீங்கள் வந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பழைய கலரை எடுத்து வச்சுட்டு இதான் எடுக்கணும்னு நிற்பீங்க. வேண்டாம், நானும் அக்காவும் போயிட்டு வரோம். ஒத்தையிலாம் வேண்டாதாயி, ஒத்தையெல்லாம் போகக்கூடாது. உங்கள் ஒரு மாதிரி கிடையாது. ஒத்தையில் அனுப்புனா யாராவது சொல்லுவாங்க. அதுவும் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராக. வேணா பெரியப்பாவை கூட அனுப்புங்கண்ணே. பெரியப்பாவா? பெரியப்பா பிரச்சனை இல்லை. பெரியப்பா போல ஒரு இடத்துல இருக்கும். இந்த சத்தி சூடாக இருக்குது, காப்பி குடினே. சரி, நீங்கள் பேசிட்டுறீங்க, நான் இப்போ வாரேன். உக்காருக்கா. ஏக்கா, அப்போ அத்தான் எப்படிக்கா? அத்தான் நல்ல டைப்பா? பார்த்துருக்கியா? ஏதாவது பேசியிருக்கியா? சும்மா இரு சச்சி, அப்பெல்லாம் பேசாத. ஐயோ சரியான மக்கா இருக்காள எனக்கு அக்கா. எக்கா, மாப்பிள்ளைகிட்ட பேசுனியா? இப்போ உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தானே, முறை பையன் தானே, பார்த்துருக்கியா, பேசியிருக்கியா? அதுதான் கேட்கேன். ஒருக்க பேசியிருக்கேன். அப்படியா? பத்தியா, சொல்லவே இல்லை. பெரிய ஆளுக்கா நீ, கேட்டாதான் சொல்லுங்க. என்ன பேசுன? ஒருக்க சந்தைக்கு போயிருந்தனா, அப்போ அவங்க அங்கே நின்னாக. அப்போ என்னை பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்தாக. வந்து நொங்கு சாப்பிடியான்னு கேட்டாங்க. நான் நொங்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமாம், இப்போ நீ இதில் என்ன பேசணுன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன். வேண்டான்னு சொன்னேன்ல, அது அவங்கள்ட்ட தானே சொன்னேன். அதைத்தான் சொன்னேன். ஐயா, இவளை நான் வச்சு எப்படி காலங்கழிக்க போகிறேனோ தெரில. எக்கா, ஒன்றைனா வச்சு எப்படி மாப்பிள்ளை காலங்கழிக்க போகிறோம் எனக்கே தெரிலக்கா. ஏன்க்கா இப்படி இருக்கா நியாயத்துக்கு? இல்லை சத்தி, இங்கெல்லாம் ஆம்பளைகள்கிட்ட பேசினா ஏதாவது சொல்லுவாங்க. அதே நான் பார்க்காம ஓடி வந்துட்டேன். ஓ, அப்படி சொல்கிற. அப்படி தானே? இப்போ தான் நீ கதைக்கு வர. இல்லாட்டா நீ பேசியிருப்ப பத்தியாக்கா. எல்லோரும் நின்னாங்களோ? சரி, அந்த பேச்சை விடு. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு. நீ காப்பியை குடி. சரி அக்கா, வைக்கப்பட்டதெல்லாம் போதும். சாயங்காலம் இங்கே ஒரு நல்ல துணி கடைக்கு நம்ம போய் உனக்கு நல்ல சாரியாக எடுத்துகிட்டு வருவோம்னாக்கா.